ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கணுன்றது முக்கியம். ஆனா அத விட எப்படி குடிக்கணுன்றது அத விட ரொம்ப முக்கியம். நான் சொல்ல வந்தது இந்த தண்ணிய. நான் சொல்லக்கூடிய இந்த 5 விஷயத்துல ஏதாச்சும் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அத உடனே சீக்கிரம் மாத்திக்கங்க. ஒரு பாட்டில் ஃபுல்லா ஒரே ஷாட்ல குடிக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு டைஜெஷன் ப்ராப்ளம், ஸ்டொமக் பெயின காஸ் பண்ணும். ஸோ நீங்க அப்படி குடிக்காம சிப் சிப்பா குடிங்க. பசிக்கும்போது அதிகமா தண்ணி குடிக்கிறத அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா, நம்ம பசியும், தாகத்தையும் இந்த 2 விஷயத்தையும் கண்ட்ரோல் பண்றது ஹைப்போதலாமஸ் தான். நீங்க பசி எடுத்தா சாப்பிடணும், தாகம் எடுத்தா தண்ணி குடிக்கணும். அப்படி இல்லன்னா பிரெயினே கன்ஃப்யூஸ் ஆயிரும். ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். அடுத்து லேட் நைட்ல தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னா, நீங்க பாத்ரூம்ல நைட் டியூட்டி பார்க்க வேண்டியது தான். கண்ணாத்தா செல்ல மாரியாத்தா இதனால உங்க தூக்கம் தான் கெட்டு போகும். ஸோ தூங்க போற 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியெல்லாம் குடிச்சு முடிச்சு வாஷ்ரூம்லாம் போயிட்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் வந்து தூங்குங்க. அடுத்து கோல்ட் வாட்டர் அடிக்ஷன். இன்னைக்கு நெறைய பேருக்கு இருக்கு. எப்ப குடிச்சாலுமே கோல்ட் வாட்டர் குடிக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கும் த்ரோட் ப்ராப்ளம், டைஜெஷன் ப்ராப்ளம், ப்ளோட்டிங் இதையும் காஸ் பண்ணும். அடுத்து மார்னிங் எம்ப்டி ஸ்டொமக்ல தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எல்லாருமே பண்ணணும். காலையில எழுந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு 1 to 2 கிளாஸ் ஆஃப் வாட்டர் குடிக்கிறீங்க அப்படின்னா, உங்களோட மெட்டபாலிசம் பூஸ்ட் ஆகும். டாக்ஸின்ஸ்லாம் எலிமினேட் ஆகும். ஸோ நான் இப்ப சொன்ன இந்த 5 சிம்பிளான விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்களோட ஹெல்த் சூப்பரா இம்ப்ரூவ் ஆகும். இந்த மாரி யூஸ்ஃபுல்லான கன்டென்ட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.